காலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா எபினேசர் எபினேசர் கரங்களை தட்டி வாய்களை திறந்து எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தே எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே எபினேசர் இதுவரை உதவி செய்தே பாடுங்க இந்த மாதத்துல இம்மட்டும் நடத்தினாரே அதிகாலை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திர பலி அப்பா 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 உங்களுக்கு தான் நல்ல கரங்களை தட்டி எல் ஷெடாய் எல் ஷெடாய் எல்லாம் வல்லவரே இந்த நாள்ல கூட மரித்து போய் 4 நாள் ஆகிவிட்டதே நாருமே என்று சொன்னார். அந்த மரத்தால் ஆண்டவராக இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம பாடுவோமா? எல் ஷெடாய் எல் ஷெடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷெடாய் எல் ஷெடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் ஆமென் எல் ஷெடாய் எல் ஷெடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷெடாய் எல் ஷெடாய் எல்லாம் எல்லாம் வல்லவரே எல் ஷெடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷெடாய் அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா ஒரு முறை கூட அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா கரங்களை தட்டி நல்ல முழு பலத்தோடு சோத்திர பலி அப்பா 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 உங்களுக்கு தான் அப்பா யெகோவா ஈரே அவர் எல்லாமே பார்த்துக் கொள்வார். இம்மட்டும் நடத்தினவர் எபினேசரா இருந்தவர் இனியும் அவர் நம்மை நடத்த அவர் யெகோவா ஈரேவா இருக்கிறார். விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வி யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வி ஆமென் எல்லாம் பார்த்துக் கொள்வி ஓ யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வி யெகோவா ஈரே
கூட கரங்களை நல்ல உற்சாகமா தட்டி தேவனை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில ஆராதனை உங்களுக்கு தான் அப்பா, அப்பா உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர், எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன ஆண்டவர், பாடுவோமா சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம்? பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்த ஆமென், பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த. வாய்களை திறந்து பரலோக ராஜா, பரிசுத்த 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 பரலோக ராஜாவே, எஸ் லார்ட், ஆமென், பரலோக ராஜாவே, பரிசுத்த. கரங்களை தட்டி ராஜாவே, பரிசுத்த. அதிகாலை சொத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, சொத்திர பலி அப்பா, 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 அப்பா உங்களுக்கு தான், அப்பா, 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 அப்பா உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். அதிகாலை சொத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பனை சொத்திர பலி உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான். எஸ் லார்ட். யெகோவா ஷாலோம், சமாதானத்தை தருகிற தேவன். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சபையிலே, பட்டணத்திலே, தேசத்திலே சமாதானத்தை கொடுக்கிறவர். விசுவாசத்தோடு பாடுங்க, யெகோவா ஷாலோம், எங்க குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்கப்பா, நாம மகிமைப்படுவதாக என்று சொல்லி கரங்களை தட்டி யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர், சமாதானம் தருகிறீர், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர், யெகோவா ஷாலோம். அதிகாலை சொத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, சொத்திர பலி அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா ஏசப்பாவுக்கு, அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா அதிகாலை சொத்திர பலி
உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அப்பா அப்பா உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, பாவியான என்னையும் அப்பா உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீரே. இயேசுவின் இரத்தத்தினால, கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். பாவியான என்னையோ பிள்ளையாய் மாற்றினீர், பாவியான என்னையோ பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்ல உற்சாகமா, சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். அவர் ஒரு நாளும் பாதி வழியிலே விட்டுட்டு போகிறவர் அல்ல. முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவரை விட்டுவிடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. கரங்களை தட்டி பாடுவோமா? என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, என்னை உண்மை உள்ளவரே. ஒரு முறை கூட பாடுங்க. என்னை எஸ் லோ உண்மை உள்ளவரே, சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னை நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னை நிறைத்தீரே. பாடுங்க. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னை நிறைத்தீரே. உந்தன்
பரிசுத்த ஆவியா என்னை நிறைத்தி நீ நல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் ஹல்லேலூயா 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 சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து பாடுங்க 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 ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா என்னை மறுரூபமாக்கிடோ உந்தன் மகிமையில் சேர்த்திடோ பாடுங்க என்னை மறுரூபமாக்கிடோ உந்தன் மகிமையில் சேர்த்திடோ நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை ஹல்லேலூயா 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 உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் உமக்கொப்பானவர் யார் தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. கர்த்தர் மன்னா 40 வருடம் காலையிலே மாலையிலே ஒவ்வொரு வேளையிலும் நம்முடைய ஜனங்களை போஷித்தது போல நம்மையும் கர்த்தர் போஷித்து நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். உம்மை போல யாருண்டு? பாடுங்க. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கண்மலை
கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. உம் நாமம் அதிசய என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசய என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யா. பாடுங்க, தூக்கி பாடுங்க, நல்ல உயர்த்தி. உமக்கு ஒப்பானவர் யா, உமக்கு ஒப்பானவர் யா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? There is none like you, Lord. You are worthy of all honor and praise. திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கண்களை மூடி. வானத்திலும் பூமியிலும் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும். பாவினேச பாவினானையா, இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினேச பாவினானையா, இரக்கம் செய்ய மாட்டீரோ. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் யார்? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதனை உமக்கே. ஓஹோ ஆராதனை. பரிசுத்த தெய்வமே, எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே உமக்கே. ஆராதனை உமக்கே. ஓஹோ ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை, ஓ ராஜா நீ செய்த நன்மைகளை, ராஜா நீ செய்த நன்மைகளை, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். எல்லாருமாக ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஓஹோ ஆராதனை கே, ஆராதனை கே, உமக்கே ஆராதனை உமக்கே. ஓஹோ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து
நல்ல 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 விடுதலையோடு விடுதலை விடுதலை விடுதலை. ஓ ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி கண்களை மூடி, இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும். பரிசுத்த ஆவியினாலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்றபடி. ஓ ஹalleluya ஹalleluya. நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதபடிக்கு பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்ப விட்டு கொடுங்க. ஆவியானவர் நம்மை நிரப்பி 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 வழிந்தோட செய்கிற தேவன், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ஹalleluya 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 ஹalleluya. விடாம நல்ல வாய்களை திறந்து இயேசுவே நீ நிரப்போ, எங்களை நிரப்போம், எங்களை நிரப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த காரியங்கள் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றவர். உங்கள் வாலிபர் தரிசனங்களை, உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்கிற வார்த்தையின்படி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமாப்பா, ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோடு உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். நல்ல கரங்களை, 2 கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஹalleluya. இந்த இரவு இந்த காலை வேளையில அப்பா, இதோ மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில அப்பா, உம்முடைய தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம். நாத்தியில் உலாவிடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்ல சத்தத்தை உயர்த்தி, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும் எங்கள் ஊழியத்தில் உலாவிடும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும். அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை உயர்த்தி பாடலாமா தேவனை மகிமைப்படுத்தி? அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா
ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா ஆமென் அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா. எல்லோருமாக தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்தி 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 அவரை உயர்த்துவோமா? ஓசனா அல்லேலூயா ஓசனா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட. எல்லோருமாக வாய்களை திறந்து பாடுங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். எங்கள் மத்தியில் உலாவிடு, எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடு, எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடு, எங்களோடு வாசம் செய்யும். எஸ் Lord, எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணினால் அப்பா, அது எவ்வளவு மகிமையாக இருக்கும் அப்பா. நீர் எங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவளை செவையாக்குகிற தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜோ மனுங்கம்மா, ஜோ மனுங்க. பிரைஸ் சொல்லுவோம். எல்லாரும் கண்களை மூடி தயவு செய்து சிறு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த ஆண்டவர் என்னை நடத்தணும்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மே துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள்ல கூட கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கும்படியா, மே ஆராதிக்கும்படியா நீர் கொடுத்த கிருபைக்காக அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருந்தாலும் என் தேவன் எங்களுக்கு ஆயுசு நாட்களில் பெருக பண்ணி இந்த நாளை கூட்டி கொடுத்ததுக்காக அப்பா, இந்த மாதத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனை ஆசீர்வதித்து தருகிற தேவன், 2ஆம் ஆராதனையிலும் அப்பா ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வந்து அந்த ஆராதனையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இசப்பா எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பெற்று பாஸ் பண்ண தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, வேலைக்கு போகிறவர்களுக்காக செபிக்கிறோம். பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு சிறு குழந்தை முதல் கொண்டு பெரியோர்கள் வரைக்கப்பா உம்முடைய இரத்தத்தினால கர்த்தாவே நீங்க மூடி மறைத்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிறவர்கள், ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் அவர்களோடு இருந்தப்பா அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் நடக்கிற அனைத்து ஆராதனைகளையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்ப ஸ்திரீகளுக்காக செபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே நல்ல பிரசவத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு தங்கி இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எந்த காரியம் செய்தாலும் நீர் கர்த்தாவே
பிதாவை முன்பதாக நின்றப்பா கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரை நீர் செவ்வைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனுஷ கண்களில் தயவு கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே வரவேண்டிய ஆண்டவரே ஏசப்பா ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. சுகவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 91ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 91ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். 728ஆம் பக்கம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தின் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளது, சத்தியமுள்ளது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாய் இருக்கிறதப்பா. எலியாவின் தேவனே, இந்த நாட்களிலும் நீர் அக்கினி ஜுவாலையாய் எங்கள் மத்தியில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இங்கே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இருதயங்களை திறந்தருளும் அப்பா. உணர்வுள்ள இருதயத்தை தாரும். வசனமானது 30, 60, 100 விளையத்தக்கதாக நல்ல நிலத்திலே விதைக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா விதமான ஆண்டவரே சிந்தனைகளை கர்த்தர் எடுத்து போடுங்கப்பா. ஒரு திறந்த மனதோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, இந்த வார்த்தைகள் எவ்வளவு சத்தியம் உள்ளது, ஜீவன் உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னொரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா என்றால் தேவனை துதியுங்கள். ஆமேன். கர்த்தரை துதியுங்கள். அவர் துதிக்கப்படத்தக்கவராகவே இருக்கிறார். ஆமேன். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருடத்தில் இந்த நாட்கள் விசேஷமாக ஜெப நாட்களாக நாம் நியமித்து சபையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேகர் வருகிறீர்கள். இன்னும் கூட அநேகர் நீங்கள் வர வேண்டும். இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் தேவனோடு நெருங்குகிற ஒரு நாட்கள் என்று கர்த்தர் சபையிலே ஒரு ஆலோசனையாக இந்த காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ டோன்ட் வேஸ்ட் த ப்ரெஷியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற விலையேற பெற்ற வாய்ப்புகளை நாம் இழந்து போகக்கூடாது. கர்த்தரோடு நெருங்க 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 நாம் மிகுந்த கனி கொடுக்க தேவன் கிருபை செய்வார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னிலே நிலைத்திருங்கள், என்னிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருந்தால் தான் நாம் கனி கொடுக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த நாளில் இந்த ஜெபத்தை குறித்து தான் நம்ம தொடர்ந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரியங்களை தயவு செய்து நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். எழுதி வைத்து கொண்டு இதை வீட்டில் போய் மறுபடியும் பாருங்கள். இது எவ்வளோ முக்கியம், ஜெபம் என்பது எவ்வளோ முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து. பாருங்க, எருசலேம் என்பது, நல்ல கவனிங்க, எருசலேம் என்பது ஒரு சின்ன ஒரு மலைப்பகுதி மாதிரி. அது ஒரு ஹில்லி ரீஜன், ஒரு ஏலகிரி, ஏற்காடு அந்த மாதிரி கொஞ்சம் உயரமான பகுதி. அந்த இடத்துல தான் அது, அதனால தான் அது பரிசுத்த பர்வதம் என்றால் ஹோலி மவுண்டன். பாருங்க, அந்த பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து, வாசிக்க, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திற்கு இன்னொரு பெயர் என்னது? சத்தமா சொல்லுங்க. ஏன் யோசித்து டவுட்டா இருக்குதா உங்களுக்கு? நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. பரிசுத்த பர்வதம், எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த பர்வதம், ஹோலி மவுண்டன். சத்தமா சொல்லுங்க. ஆமா, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெப வீட்டிலே ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. பாருங்க, இசை வாசிக்கிறதுல உண்டான மகிழ்ச்சியை காட்டிலும், பிரசங்கத்தில் ஜோக் அடிக்கிற மகிழ்ச்சியை காட்டிலும், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற விடுதலை நிமித்தம் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து கர்த்தர் ஜெப வீட்டிலே விடுதலை கொடுத்து நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த இடத்துல மகிழ்ச்சியா இருக்க தெரியலன்னா வேற எங்கேயுமே போய் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. மற்ற இன்பங்கள், அதற்கெல்லாம் சிற்றின்பங்கள் என்று பெயர். ஒரு மதுபான கடையில் போய், ஒயின் ஷாப்பில் போய் குடிக்கிறான்னா, குடித்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அவனுக்கு ஒரு சிற்றின்பம், அதற்கப்புறம் அந்த இன்பம் எல்லாம் துன்பமாக மாறிடும். பாருங்க, உலகத்தின் இன்பங்கள் எல்லாம் அது நம்மை சில வேளைகளில் அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். ஆனால் என்னுடைய ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். வசிங்க, அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனை நம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். சத்தமா சொல்லுங்களேன், அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். நம்ம இந்த ஆலயத்துக்கு சர்வாங்க தகனங்களையும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஒரே தரம் பலியான பின்பு, அதற்கப்புறம் நம்ம ஆடு, மாடு, கோழி, புறா, காட்டுப்புறா இதெல்லாம் பலி செலுத்துவது இல்லை. ஏனென்றால் அது தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு ஒரே தரம் நமக்காக பலியாகிவிட்டார். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசுவின் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பின்பு நீங்களும் நானும் செலுத்த வேண்டிய பலி உதட்டின் கனியாகிய சோத்திர பலி. ஹல்லேலூயா. நீங்கள் பலி செலுத்தினீங்களா? இன்னைக்கு ஆராதனையில் தேவன் அங்கீகரிக்கத்தக்கதான பலிகளை ஏறெடுத்தீங்களா? ஹல்லேலூயா. முழு மனதோடு ஆபேல் பலி செலுத்தினான். கர்த்தர் அந்த பலியை அங்கீகரித்தார். காயேன் முழு மனதோடு பலி செலுத்தவில்லை. அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனை இந்த நாட்களிலே ஜெப வீட்டிலே எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில் பெரிய பெரிய யூடியூப்லலாம் நான் பார்க்குறோம், பெரிய பெரிய ஆராதனைகள் நடக்கிறது. இசை வாசிக்கிறாங்க. பையன் இவ்வளோ தூரம் முடி வச்சிருக்கிறான், தாடி வச்சிருக்கிறான், பேண்ட்டு எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சினிமாவில் போய் டைரக்டருக்கு வாசிக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை புல்பீட்டில் ஆராதனையில் வாசிக்கிறான். இந்த ஆராதனையெல்லாம் அங்கீகரிக்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன பண்ணணும்?
ஆராதிக்க வேண்டும். பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். வாசிங்க ரோமர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஸ்கிரீன்ல போடல, வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான பாருங்க, பரிசுத்தம் எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து. பரிசுத்தம் பாருங்க, இந்த உலகத்துல பரிசுத்தம் என்கிற வார்த்தை அது தேவனுக்குரிய வார்த்தை. ஹல்லேலூயா. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக பாருங்க, தேவனுக்கு பிரியமான, அங்கீகரிக்கப்படத்தக்க, தேவனுக்கு மனிதனுக்கு பிரியமான ஆராதனை அல்ல, மக்களை உணர்ச்சி வசப்படுத்துகிற ஆராதனை அல்ல, மக்களை சந்தோஷப்படுத்துகிற ஆராதனை அல்ல. ஆராதனை என்பது அது தேவனுக்குரியது. ஆராதனை என்பது தேவனை மகிழ பண்ணுகிற ஒரு காரியம் என்பதை நாம் மறந்து போக கூடாது. வாசிங்க. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துல வந்து நம்ம ஆராதிக்கும் போது ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய சிந்தையை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய நாக்கை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய கண்ணை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய கைகளை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய கால்களை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக, சர்வாங்க தகன பலியாக அந்த பலிபீடத்திலே நாம் அர்ப்பணிக்கும் போதுதான் அது புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது. அந்த ஆராதனை தான் தேவன் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்க சரீரங்களை, உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆராதனை செய்தீங்களோ அந்த ஆராதனையை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஹல்லேலூயா. என்னுடைய வீடு, ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த எருசலேமிலே, அந்த பரிசுத்த பர்வதத்திலே இருக்கிற அந்த தேவாலயத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் என்னவா இருக்கும்? ஜெப வீடாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆலயத்துல ஜெபம் எவ்வளவு நடத்தினாலும் அது ஆண்டவருக்கு வேண்டாம்ப்பா, நீங்கள் போதும், ரொம்ப கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லவே மாட்டார். ஏனென்றால் இந்த ஆலயம் என்பது என்னது? ஜெப வீடு. எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆலயம் ஒரு ஜெப வீடு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ரெஹபோத் ஹோப் சென்டர்னு போட்டிருக்கோம், ஆனால் ரெஹபோத் பிரேயர் ஹவுஸ். ஹல்லேலூயா. ரெஹபோத் ஜெப வீடு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்களும் நானும் வந்து என் வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். கர்த்தர் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போதுமானவராக இருக்கிற. பாருங்க, மார்க் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். என்னுடைய வீடு, ஆண்டவராகிய இயேசு. பாருங்க, இதை சொன்னது யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை சொல்லி சுமார் 600 வருஷத்துக்கு அப்புறம், நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அது 100 வருஷம் ஆனாலும் சரி, 500 வருஷம் ஆனாலும் சரி, 600 வருஷம் ஆனாலும் சரி, 2000 வருஷம் ஆனாலும் சரி, 2500 வருஷம் ஆனாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. நம்ம தான் மாறிக்கிட்டே இருக்கிறோம். இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ சொல்கிறோம் மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்கிறோம். என்ன வேர்ல்டு? மாடர்ன் வேர்ல்டு. எல்லாமே டெக்னாலஜி நிறைந்த உலகம். எல்லாமே மாறி போச்சுங்க. பழசு மாதிரிலாம் இப்போ இருக்க முடியாதுங்க. இப்போலாம் வித்தியாசமாக யோசிக்கணும், வித்தியாசமாக பேசணும், வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணணும், வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு ஜனங்கள் சொல்லுகிறார்கள். சில காரியங்கள் எல்லாம் இது ஒத்து வராது, வேதத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. ஹல்லேலூயா. 600 வருஷம் நினைச்சு பாருங்க. 600 இயர்ஸ், 6 நூற்றாண்டுகள்
யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ 21ஆம் நூற்றாண்டு, 6 நூற்றாண்டுகளுக்கு பின்னாலாம் 15th century, 15ஆம் நூற்றாண்டு, 600 வருஷம். அதே போல் ஆண்டவராக இயேசுவின் பிறப்புக்கு 600 வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு சொல்றார் பாருங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? ஜெப வீடு என்று எழுதியிருக்கவில்லையா? நல்ல கரங்களை உயர்த்தி நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஆண்டவராக இயேசுவின் பிறப்புக்கு முன்பதாக ஒரு 300-200 வருஷம் இருண்ட காலங்களில் தீர்க்கதரிசிகள் இல்லை, சரியான உபதேசம் இல்லை. அங்கே பரிசேயர் சதுசேயர் இருந்து அந்த நாட்களில் மோசையின் நியாயப்பிரமாணத்தை சட்டத்தை போட்டு ரூல்ஸை போட்டு பணத்தை பிடுங்கிட்டு தேவாலயத்தை என்னவா மாத்திட்டாங்க. வாசிங்க. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாத ஒரு ஆலயம், ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொள்ளாத ஒரு ஆராதனை, வாயை திறந்து துதிக்காம ஆண்டவரை ஆராதிக்காம கை கட்டிட்டு வந்துட்டு அப்படியே போய்கொண்டு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சடங்காச்சாரமா பாரம்பரியமா வந்துட்டு போனோம்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, இது ஜெப வீடல்ல, இது கள்ளர் குகை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசியிருக்காரு பாருங்க. அந்த நாட்களில் அவருக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தது. அதனால தான் அவரை கல்வாரி சிலுவையில் அடிச்சிட்டாங்க, சும்மா இல்லை. பாருங்க, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கவில்லையா? இங்கே வந்து இந்த ஆலயத்துக்கு வரும்போது நல்லா தெரியணும், வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, பெரியவங்க, முதியவங்க எல்லாம், இது தேவனுடைய ஆலயம், இது ஜெப வீடு. அது மாத்திரமல்ல, உங்கள் வீடும் ஜெப வீடாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாக மாற வேண்டும். பாருங்க, நம்ம வீட்டு கூட்டம்லாம் வைக்கிறோம்னா எதுக்காக வைக்கிறோம்? நம்ம வசனத்தின்படி வைக்கிறோம். சிலருக்கு இந்த வீட்டு கூட்டம் வைக்கிறதுல கூட சிலருக்கு சில குழப்பங்கள், சில காரியங்கள் இருக்குது. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்ம வசனத்தின்படி தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, வீடுகளிலே ஜெபம் நடக்க வேண்டும், நம்ம ஆலயத்தில் ஜெபம் நடக்க வேண்டும் என்பதில் தேவன் அதிக கர்சனை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? எப்போ எழுதியிருக்கு? 600 வருஷத்துக்கு முன்னால் எழுதியிருக்கிறத ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். இப்பவும் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அப்போ 600 years, இப்போ 2100 வருஷம், 2000 வருஷம் அப்படின்னா 2600 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ரெகோபோத் சபையில் உள்ள நமக்கு ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதி இருக்கவில்லையா? ஹல்லேலூயா. தம்பி, தங்கச்சி, இந்த வீடு என்ன வீடுமா? சத்தமா சொல்லுங்க. ஜெப வீடு. இதை நான் சொல்லலை, வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் சொல்றார். இந்த இடத்துல வந்து நீங்களும் நானும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் தேவனுக்கு நம்ம ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஜெபங்கள், குடும்பத்தை குறித்த ஜெபங்கள், தேசத்தை குறித்த ஜெபங்கள், பட்டணத்தை குறித்த ஜெபங்கள். தேவன் நமக்கு பாருங்க, பார்ப்பதையும் கேட்பதையும் ஜெபமாக்குங்கள் என்று சொல்லப்பட்டபடி தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள், ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக தொடர்ந்து நம்ம போராடி ஜெபிக்க 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 தான் கர்த்தர் தேசத்தில் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். எல்லா ஜனங்களுக்கும், ஒரு சிலருக்கு இல்லை, வயசான பாட்டிமார் மாத்திரம்தான் இல்லை. நிறைய பேருக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா என்ன அர்த்தம்னா, அதெல்லாம் வயசானவங்க 4 பாட்டிமார் போவாங்க, அப்படி அல்ல. வாலிபர்கள் கடைசி நாட்களிலே, வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் எல்லாரும் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். கடைசி நாட்களில் பாருங்க, கடைசி காலங்கள்னு பைபிள்ல இருக்கு. இது வந்து கடைசி நாட்கள்,
கடைசி நிமிடங்கள், கடைசி நொடி பொழுது, கடைசி நாட்கள்னா என்ன அர்த்தம்? வெரி வெரி லிமிட்டட் டேஸ், கடைசி நாட்கள். ஆண்டுடைய வருகைக்கு மிக நெருங்கிவிட்ட நாட்களிலே, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும். பழைய ஏற்பாட்டில் அப்போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். சில ஆட்கள் மேலே ஊற்றப்பட்டார், சில இடங்களிலே ஊற்றினார், சில சமயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம், யோவேல் 2:28 நினைக்கிறேன், அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை ஆண்டவராக இயேசு நினைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் ஆண்டவராக இயேசுவுக்கு முன்பதாக 350 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு நினைப்பூட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும், பாருங்க, உங்கள் குமாரர், நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா, பெரியவங்க மேல மாத்திரம் இல்ல, கடைசி கால தலைமுறை உங்கள் குமாரர், வாசிங்க, உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசி நாட்களிலே 2 தலைமுறை இருக்கிறது, 2 விதமான ஜெனரேஷன். ஒன்று, வாலிப பிள்ளைங்க செல்ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டு போதையிலும் அருவருப்பிலும் ஆபாசத்திலும் லவ் பண்ணுறதிலும் உலகத்துக்கு பின்னால் போகிற ஒரு வாலிப கூட்டம். இன்னொரு கூட்டம் கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிற வாலிபர்களை தேவன் இந்த நாட்களில் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகம் உங்களை இழுத்து கொண்டே இருக்கும். செல்ஃபோனை காட்டும், அதை காட்டும், இதை காட்டும், எல்லாத்தையும் மயக்கி நம்மளை ஒரு பக்கம் இழுக்கும். ஆனால் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் இந்த ஜெப வீட்டில் வந்து ஆண்டவருக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மேலே கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றுவார். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஹல்லேலூயா. வாலிபர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது தரிசனத்தை பார்ப்பாங்க. மூப்பர்னா கொஞ்சம் வயசானவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் தூங்குவாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொப்பனம். தூங்கும்போது என்ன கிடைக்கும்? சொப்பனம் கிடைக்கும். வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு சொப்பனத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, கனவு கண்டுட்டு இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். கர்த்தர் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஆட்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு மனிதனுக்கு, தேவனால் பயன்படுத்துகிற ஒரு மனிதன், எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க, தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதன். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். தூங்கிட்டீங்க கொஞ்சம் பேர்லாம் நல்லா தட்டி எழுப்புங்க. பக்கத்தில் தூங்குறவங்களெல்லாம் தட்டி எழுப்பி நீங்கள் வாசிங்க. தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷிக்கு முகவரி தேவையில்லை. ஹல்லேலூயா. அவனுக்கு பின்னணியம் தேவையில்லை. முகவரி பின்னணியம்லாம் இருந்ததுன்னா கர்த்தர் அதெல்லாம் உடைச்சி நொறுக்கி சுக்கு நூறாக்கிட்டு தான் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கரங்க உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமாம், பேக்ரவுண்டு, எங்கள் அப்பா பாஸ்டரு, எங்கள் பரம்பரையே சர்ச்சு ஊழியம் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் உடைச்சி நொறுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்து தான் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இல்லைன்னா பின்னணியமே தேவையில்லை. ஹல்லேலூயா. தானியேலுக்கு ஒரு பின்னணியுமே கிடையாது. கைதியாக கொண்டு செல்லப்பட்டவன், அம்மா அப்பா சப்போர்ட் கிடையாது, மொழி தெரியாது, ஊர் புதுசு, எல்லாமே வித்தியாசம். ஆனால் கர்த்தர் அவனை தான் எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. தானியேல் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். கர்த்தர் அவனை தான் எடுத்து பயன்படுத்தினார். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களும் அதை கள்ளர் குகை ஆக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசம் பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம ஆலயத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். இந்த சர்ச்சுக்கு எதுக்கு உள்ள வரோம்? இது என்ன வீடு? ஜெப வீடு. இது தேவன் விரும்புகிறார்.
இது நான் சொல்லல, தேவன் விரும்புகிறார். இந்த ஜெப வீட்டில் ஜெப வீரர்கள் இருக்க வேண்டும், ஜெப வீராங்கனைகள் இருக்க வேண்டும். இந்த இடத்துல வந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவர்கள், கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறவர்கள் அதிகமாக எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் சொன்னார், இதை தயவு செய்து கள்ளர் கொகையாக்கிறாதீங்கப்பா, இதை ஒரு வியாபார ஸ்தலம் மாதிரி ஆக்கிறாதீங்க, இதை இந்த இடத்துல தேவநாம மகிமைப்படும்படியாக இதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். வாசிங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய மகனை போல இருக்கிற தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கடிதத்தை எழுதுகிறார். எபேசு பட்டணத்தை குறித்து, எபேசு பட்டணத்திலே சில பிரச்சனைகள் இருக்கும்போது பவுல் தீமோத்தேயு எபேசு பட்டணத்துக்கு அனுப்புகிறார். அந்த எபேசு பட்டணத்துக்கு அனுப்பும்போது கையில் கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். இந்த கடிதத்தை உனக்காகவும் அந்த மக்களுக்காகவும் நீ இதை உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அவர் சொல்றாரு, வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நான் பிரதானமாய்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பிரதானம்னா வெரி இம்பார்ட்டன்ட், பிரையாரிட்டி, எது முக்கியம்? நான் பிரதானமாய் சொல்லுகிறது புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க செய்கிற ஜெபங்கள் உங்கள் காலத்துக்கு அப்புறம் கூட அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஜெபங்கள் ஒரு நாளும் மரித்து போகாது, ஜெபங்கள் ஒரு நாளும் அழிந்து போகாது. தலைவர்கள் மறைந்து போகலாம், தலைவர்களுடைய வாழ்க்கை மறைந்து போகலாம், ஆனால் அவர்களுடைய தரிசனங்கள், அவர்களுடைய ஊழியங்கள், அவர்களுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் மறைந்து போகாது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஜெபிச்சுட்டு என்னங்க ஜெபம் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. உங்கள் காலத்துக்கு அப்புறம் கூட உங்கள் சந்ததி உங்கள் ஜெபத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. பாருங்க, உண்மையாக சொல்கிறேன், எங்கள் அப்பா ஜீவனோடு இருக்கும்போது, சரீரத்தில் மாம்சத்தில் இருக்கும்போது அவர் செய்த எல்லா ஜெபங்களுக்கும் இந்த நாட்களிலே பதில்களை காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பிள்ளைகளுக்கும் அவருடைய சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். பாருங்க, இந்த நாட்களில் கரெக்டாக டைம் பார்த்து, ஜெப நேரமா இவ்வளோ நேரம் 10 மணிக்கு வந்துட்டோமா, 11 மணிக்கு முடிச்சிடணும், இப்படின்லாம் நம்ம டைம் பார்த்து 2 குறிப்பு 3 குறிப்பு, அந்த ஒரு குறிப்பையே 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம பண்ண முடியுமா? நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் தேவனுடைய சமூகத்தில் ஜெப வீட்டில் நம்ம அதிகமாய் செலவு பண்ணாதான் கர்த்தர் தேசத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் பட்டணத்திலையும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. இல்லை என்றால் குழப்பங்களும் பெரிய போராட்டங்களையும் தான் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்பதிலே நாம் மறந்து போகக்கூடாது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. பாருங்க, நல்லா கவனிங்க. நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல், கலகம்னா கலவரம், தீவிரவாதம், பயங்கரவாதம், இதெல்லாம் ஒடுக்கப்படணும்னா, நம்ம அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணணும்னா, நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழணும்னா, இந்த சென்னை பட்டணம் அமைதியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், பம்மல் பகுதி சமாதானமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? வாசிங்க. ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்முடைய இந்தியா கலகம் இல்லாமல் அமைதல உள்ள ஜீவனம் பண்ணும்படி, பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இருக்கணும்னா, நீங்களும் நானும் ஜெப வீட்டில் வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே சமாதான பிரபுவே, எங்கள் தேசத்துக்கு சமாதானத்தை கொடு, எங்கள் பட்டணத்துக்கு சமாதானத்தை கொடு. ஆளுகை செய்கிற ராஜாக்கள், அதிகாரிகள், மந்திரிகள், இன்னுமாக
எம்எல்ஏக்கள், இன்னுமாக முதலமைச்சர்கள், பிரதமர், இப்படியாக ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், மாநகராட்சி தலைவர்கள், ஒவ்வொரு வார்டு தலைவர்கள், அதிகாரிகள் யாவரும் நேர்த்தியாக, நீதியாக, நியாயமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போடுகிற ஒவ்வொரு சட்டங்கள், திட்டங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். எங்க ஜெப வீட்டில் வந்து ஜெபம் பண்ணும்போது பாருங்க, 3வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரதானமா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அவங்க குடும்பத்துக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம குடும்பத்துக்காக டெய்லி ஜெபம் பண்ணணும், கட்டாயமாக பண்ணணும். கணவன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். மனைவி கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக கட்டாயமாய் பேரை சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆனால் பிரதானமாக ஆண்டவர் சொல்றார், எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாக ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, தேசத்தின் தலைவர்களை, ஆளுகை செய்கிறவர்களை ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும். அவர்கள் சாத்தானுடைய கைகளிலே சிக்கி கொள்ளாதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பைபிள் படித்தாதான் தெரியும், ஓஹோ இப்படிலாம் போட்டிருக்கா. பைபிளே படிக்காதவங்க, தீமோத்தியே படிக்காதவங்களும் எப்படி ஜெபிப்பாங்க, எப்படி அதிகாரிகளுக்காக ஜெபிப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை நம்ம ஏன் இப்போ ஜெபம் பண்ணோன்னா, வசனத்தை படிக்கும்போது வசனத்தில் என்ன ஆலோசனை கொடுக்குதோ அதை உடனே நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. வசனத்தில் என்ன ஆலோசனை இருக்குதோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பைபிள் இந்த நாட்களில் ஆவியானவர், நான் கூட இப்போ வசனத்தை வாசித்து கொண்டே இருக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையை வாசிக்கும்போது சில இடங்களில் நிறுத்தி அதை உடனே அந்த வார்த்தையை அப்படியே ஜெபமாக நாம் மாற்ற வேண்டும். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணு, அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணு, ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை வாசித்துட்டு போகிறதில்ல. உடனே ஆண்டவரே நான் நிறுத்திட்டு நான் இந்த காரியத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், ஜெபிக்கிறேன்ப்பா. ஜெபிக்கும் போது பாருங்க, அது நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக நன்மையும் பிரியமாக இருக்கிறது. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இப்போ ஆன்டி ஜெபித்தாங்க. நம்ம எல்லாரும் எத்தனை பேர் ஒருமனப்பட்டோம் தெரியல. ஆனால் இது ஜெபிக்கும் போது இது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் கர்த்தர் தேசத்தில் பெரிய மறுரூபத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபிக்கும் போது எப்படி சபையாரா எப்படி ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள், வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார், எல்லாம் சொல்லுங்க, சபையார், சத்தமா சொல்லுங்க. சபையார் ஜெப வீட்டிலே என்ன செய்ய வேண்டும்? சபையார் அந்த நாட்களிலே வீடுகள் தோறும் கூடினார்கள். அந்த நாட்களில் அவங்க வீடுகளில் ஒரு நாள் ஒரு வீட்டில், மரியாளுடைய வீட்டிலே இரவிலே கூடி ஜெபிக்கிறார்கள். ஒரு சின்ன கூட்டம்தான். ஒரு வீட்டில் எவ்வளோ பேர் ஜெபித்திருப்பாங்க? 30 பேர் ஜெபித்திருப்பாங்களா? 40 பேர் ஜெபித்திருக்கலாம். மேக்சிமம் 50 பேர் கூடியிருக்கலாம். அவர்களை ஆண்டவர் சொல்றார் சபையார். ஒரு இடத்துல ஒரு 10 பேர் கூட்டினா அதுதான் என்னது? சபை. சபையார் அவனுக்காக, வாசிங்க, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். எல்லாம் சொல்லுங்க, ஊக்கத்தோடே. தூக்கத்தோடே இல்லைங்க, என்னது? சத்தமா சொல்லுங்க. ஆமா, இங்க பார்த்த என்ன தூக்கத்தோடே ஜெபம் பண்ணாங்கன்ற மாதிரி இருக்குது. எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணாங்க. fervent in prayer, sincere prayer. இங்கிலீஷ் பைபிளில் ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனில் ஃபர்வென்ட்னு போட்டிருக்கு, சின்சியர்னு போட்டிருக்கு. சின்சியராக ஜெபம் பண்ணாங்க. கண்ணை மூடி, ஏசப்பா இந்த பேதுரு 3000 பேருக்கு விடுதலை கொடுத்த இந்த மனுஷன் இப்போ இவர் கட்டில் இருக்கிறாரே, கையில் விலங்க போட்டு வச்சிருக்கிறாங்களே, இந்த 1ஆம் காவல் 2ஆம் காவல் இரும்பு கதவுக்குள்ளே வச்சிருக்கிறாங்களே, ஆண்டவரே இந்த ஊழியக்காரரை விடுதலை ஆக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு சிறையில் இருக்கும்போது
சரி அவர் உள்ளே போயிட்டாரு, என் குடும்பத்தை பார்ப்போம், என் காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு இல்லை. ஜனங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இந்த தேவ மனுஷன் சிறையில் இருப்பது உம்முடைய சித்தம் அல்லப்பா. எத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரு இன்னைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரேப்பா, நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? 7வது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய தூதன் அங்கே போனான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய தூதன். சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய தூதன். ஹல்லேலூயா. அது ஒரு ஏஞ்சலா இருக்கலாம், இல்லைன்னா கர்த்தரே ஒரு அதிகாரியை எழுப்பலாம், கர்த்தரே ஒரு பெரிய ஒரு லாயர் மாதிரி யாரோ ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பலாம். ஏதோ ஒன்றை செய்து கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல அற்புதத்தை செய்வார். சபையார் ஊக்கமாய் ஜெபித்தால் என்ன நடக்கும் என்றால், தேவதூதன் நம்மளால் போக முடியாத இடத்திற்கு போய் கர்த்தர் நமக்காக இடைப்படுவார். ஹல்லேலூயா. ஒருத்தர் ஐசியூவில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க, அவங்க பயங்கரமான கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா, நம்ம சபையார் ஊக்கமாய் ஜெபித்தால் நம்ம ஐசியூக்கு போக முடியாது. ஆனால் நம்முடைய ஜெபம் அந்த இடத்துல கடந்து சென்று கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை சபையிலே வந்து சாட்சியாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகள், நம்ம எவ்வளோ சபையில் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்து கர்த்தர் விடுதலையாக கொண்டு வந்து இன்னைக்கு சாட்சியாக கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பைபிளில் இருக்கிற வசனம்லாம் ஒரு நாளும் அது பழசுன்னு நினைக்காதீங்க. இப்போ ஆண்டவராக இயேசு வந்தாலும் என்ன சொல்லுவார் தெரியுமா? நம்மளை பார்த்து, இப்படி எழுதியிருக்கவில்லையா, சபையாரெல்லாம் ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கவில்லையா, நீங்கள் தூக்கத்தோடு ஜெபிக்கிறீங்களா ஊக்கத்தோடு ஜெபிக்கிறீங்களான்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை பார்த்து கேட்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அது 100 வருஷம் ஆனாலும் சரி, 200 வருஷம் ஆனாலும் சரி, 1000 வருஷம் ஆனாலும் சரி, ஆண்டவர் எழுதி வைத்தது தான். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு எனப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும், எந்த சமயத்திலும், in every situation, in every circumstances, in every time, எல்லா சமயத்திலும் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கடியாக இருந்தாலும், எந்த சமயத்திலும் சகலவிதமான பிரேயர் ரிக்வெஸ்ட்ல இவ்வளவுதான் பிரேயர் ரிக்வெஸ்ட்னு நம்மளையே குறுகி கொள்ளக்கூடாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சகலவிதமான வேண்டுதல்கள், குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும் சரி, பெற்றோருடைய காரியமாக இருந்தாலும் சரி, திருமண காரியமாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, ஒருத்தருடைய ரட்சிப்பாக இருந்தாலும் சரி, தேசத்தின் மறுரூபமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. மாம்சத்தில் ஜெபம் பண்ணா கொஞ்ச நேரத்திலேயே தூக்கம் வந்துடும், கொஞ்ச நேரத்திலையும் கொட்டாவி கெட்டாவி எல்லாமே வந்துடும். ஆனால் ஆவியினால ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக அந்த ஜெப ஆவியினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டின் ஆவியினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஆவியிலே ஜெபிக்கிறவனுக்கு ஜெபம் கஷ்டமாய் இருக்காது, ஜெபம் இஷ்டமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஜெபம் தூக்கமாய் இருக்காது, ஜெபம் ஊக்கமாய் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெப ஆவி நமக்குள்ள ஊற்றப்பட்டால் நம்மளால் ஜெபித்து கொண்டே இருக்கலாம், ஜெபத்தை நாம் நிறுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. மாம்சத்தில் ஜெபிக்கிறவர்கள் வாட்ச் பார்த்து ஜெபிப்பார்கள், ஆவியிலே ஜெபிக்கிறவர்கள் தேவனோடு என்ன பண்ணுவாங்க, ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. பாருங்கள், நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜெபத்துக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணுன்றதை பார்க்குறோம். பாருங்கள், இந்த நாட்களில் நம்ம ஜெபத்துக்கு நேரத்தை சும்மா ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் சோத்திரம் அல்லேலூயா ஆமேன் இதெல்லாம் கூரையை கூட என்ன ஆகாது, தாண்டாது. ஆனால்
எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி வாசிங்க. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட பாருங்க, விழித்து கொண்டிருங்கள்னா என்ன அர்த்தம்னா அலர்ட்டாக இருங்க. இங்கிலீஷ் பைபிள் என்னவா இருக்கணும்? அலர்ட்டாக இருக்கணும். நாட்டில் நடக்கிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குது, என் குடும்பத்தில் ஏதோ ஒன்று வெடிக்க போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நமக்குள்ள ஆவியிலே கர்த்தர் நம்மை உணர்த்துவார். அந்த ஜெப ஆவி இருந்ததுன்னா நமக்குள்ள ஒரு ஆண்டவர் உணர்த்துவார். அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட், அந்த கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுத்து உடனே நீ என்ன பண்ணு, முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, தனியாக போய் ஜெபம் பண்ணு, இந்த கட்டை இந்த ஜனங்க இந்த கட்டில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் விழித்திருக்கிறவர்கள் தான் ஜாமக்காரர்கள். சொல்லுங்க, விழித்திருக்கிறவர்கள் தான் ஜாமக்காரர்கள். ஜெபிக்கிறவர்கள் தான் ஜாமக்காரர்கள், விழித்திருக்கிறவர்கள் தான் ஜாமக்காரர். விழித்திருக்கிறவங்கன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது வாட்ச்மேன் மாத்திரம் முழிச்சிருப்பார். வாட்ச்மேன் முழிச்சிருக்கிறாருன்னா, என்னடா நீங்கள்லாம் தூங்குறீங்க, நான் மாத்திரம் முழிச்சிருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய டியூட்டி, அவருடைய கடமை. நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்கள், ஜாமக்காரர்கள். உலகமே தூங்கினாலும் நம்ம தூங்க முடியாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உலகமே தூங்கினாலும், சொல்லுங்களேன் வாய் திறந்து, உலகமே தூங்கினாலும் நான் தூங்க முடியாது. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ஜாமக்காரர்கள். ஹல்லேலூயா. பட்டணத்தை காக்கிறவர்கள், இந்த பம்மல், பொலிச்சலூர், அனகாபுத்தூர், பல்லாவரம், குரோம்பேட்டை, மீனம்பாக்கம், திருசூலம், கவுல் பசாரை பாதுகாக்கிற ஜாமக்காரர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை உணர்த்துவார். என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் முடிக்க போறோம். இன்னும் ஒரு 2 வசனத்தை வாசி முடிக்கலாம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி. என்ன மன உறுதினா, நம்ம கர்த்தர் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்கிற அந்த மன உறுதி, அந்த விசுவாசம். வாசிங்க. சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும். பாருங்க, தேசத்தின் தலைவர்களுக்காக மாத்திரமல்ல, எல்லா பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம சொல்லவே தேவையில்லை, யூடியூப்ல எல்லா நியூஸும் எல்லாருக்கும் வந்துடுது. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு பரிசுத்தவான்களை கர்த்தர் பாதுகாக்கணும். பிரதர் மோகன் சி லாசரஸ்க்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிரதர் இப்படியாக பாஸ்டர் மோகனுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உலகம், பிசாசு, மாமிசம் ஒருவரையும் தொடாதபடிக்கு பரிசுத்தவான்களுக்காக, சபையில் வருகிற விசுவாசிகளும் பரிசுத்தவான்கள் தான். ஹல்லேலூயா. ஒருவருக்காக ஒருவர் நம்ம என்ன பண்ணணும்? வேண்டுதல் செய்து விழித்து கொண்டிருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. இந்த வசனத்தை வாசி முடிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி எப்படி கேட்க முடியும்? வசனத்தின் ஆதாரத்தோடு நாம் ஜெபிக்கும் போது அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்போம். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நம்ம இப்போ பாருங்க, வசனத்தை வாசித்து ஜெபித்தோம் பாருங்க, அது தேவனுடைய சித்தம். நம்ம அதிகாரிகள், நம்முடைய ராஜாக்கள் தேசத்தை நன்மையாய் ஆள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதற்காக தான் ஜெபிக்க சொன்னார். அதுக்காக தான் நாம் ஜெபித்தோம். சிறையில் இருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம் அதற்காக என்ன பண்ணோம்? ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்னும் பலவிதமான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், பாருங்க,
இப்படியாக ஒன்று சொல்லுவாங்க, இங்கிலீஷில் அப்படி சொல்லுவாங்க, தமிழில் எப்படின்னு தெரில. லார்ட் லெட் மீ மேரி தட் நெக்ஸ்ட் ஹவுஸ் மேரி பட் லெட் யுவர் வில் பி டன். ஆண்டவரே, பக்கத்து வீட்டு மேரியை நான் மேரி பண்ணோம், ஆனால் உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது. பக்கத்து வீட்டு மேரியை நான் மேரி பண்ணோம், ஆனால் உங்கள் சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே அப்படின்னா எப்படி? அது தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தோன்னா நம்முடைய சித்தத்தெல்லாம் என்ன பண்ணோன்னா சுட்டெரிச்சிடணும். ஹல்லேலூயா. நம்முடைய சித்தத்தெல்லாம் உடைச்சி குப்பையில் போட்டுட்டு தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு ஒப்பு கொடுக்க எந்த மனுஷன் தன்னுடைய சுயத்தை ஒடுக்கி அடக்கி ஆளுகிறானோ அவனை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. என்னுடைய சித்தத்தை ஒடுக்கி அடக்கி ஆள பரிசுத்த ஆவியானவருக்கு நான் என்னைக்கு விட்டு கொடுக்கிறேனோ அன்னைக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் என்னை முழுமையாக அவருடைய சித்தத்தின்படி என்னை நடத்துவார். அவருடைய சித்தம் மேன்மையானதாக இருக்கும். ஹல்லேலூயா. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி ஜெபத்திலே கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. தைரியம். நமக்கு ஒரு தைரியம் இருக்குது. என்னன்னா, நம்ம ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 10 வசனம் நிறைய போட்டிருக்கேன், ஆனால் அடுத்தது நம்ம கண்டினியூ பண்ணலாம், அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இந்த நாளில் ஒன்றே ஒன்று தான், என்னுடைய வீடு, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வீடு சகல ஜனத்திற்கும் ஜெப வீடு. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கு தான் நமக்கு என்ன தேவைன்னா ஜெப ஆவி ஊற்றப்படணும். ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றப்பட்டா நமக்கு இருக்கிற அசதிகள், சரீர பலவீனங்கள் மாறி போய்விடும். ஜெபிக்கும்போது சரீரத்திலிருந்து நமக்கு இருக்கிற பலவீனங்கள் மாறும், தூக்கம் வராது. ஊக்கத்தோடு ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். ஜெபத்தை கஷ்டமாக அல்ல இஷ்டமாக ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து, ஏசப்பா தயவு செய்து இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. இந்த ஜெப ஆவி நம்முடைய சபையில் கர்த்தர் அளவில்லாமல் ஊற்ற விரும்புகிறார். நம்முடைய பாருங்க, இந்த இடத்துல காலையில் சிறு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, வயதானவங்க, பெரியவங்க வந்து இந்த இடத்துல ஒரு 80 பேர் 100 பேர் ஜெபித்தால் இந்த பம்மல் பகுதிக்கே கர்த்தர் நம்மை ஒரு ஜாமக்காரர்களாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆவி மண்டலத்தில் சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் இந்த பகுதியில் கர்த்தர் கட்டளையிடுவார். எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கண் தயவு செய்து அப்படியே கவுந்து அப்படியே வாயை மூடிட்டு இருக்காதீங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளை தான் இந்த நாட்களில், கடைசி நாட்களில் உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த நாட்களில் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை நாம் எழுப்ப வேண்டும். தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை எழுப்ப வேண்டும். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு சந்ததியை நாம் எழுப்பும்படியாக தான் தேவன் நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். இன்னும் கரெக்டாக 7:10 7:15 நான் முடிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஏசப்பா, ஜெப ஆவி எனக்குள்ள ஊற்றப்படணும். அப்பா, ஜெப ஆவி எனக்குள்ள ஊற்றப்படணும். தயவு செய்து எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. இந்த நேரம் முக்கியமான நேரம், அர்ப்பணிப்பின் நேரம். அர்ப்பணிக்கும் போது தான் கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமாவை தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். இந்த ஒரு அடி மாத்திரம் நல்ல விசுவாசத்தோடு நல்ல நல்ல ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. அதிகாலை ஜெபம். ஜெப ஆவி ஊற்றுமையா. தனி ஜெபம் இயேசுவின் நாமத்தினாலே. பலிபீடங்கள் அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. நல்ல வாயை திறந்து கேளுங்க. ஜெப ஆவி ஊற்றுமையா. என்னுடைய வீடு சகல ஜனத்திற்கும் ஜெப வீடு எனப்படும். ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே.
அதிகாலை ஜெபங்கள் ஜெபாவி ஊற்றுமையா. குடும்ப ஜெபங்கள் கட்டப்பட வேண்டும். குடும்ப ஜெபத்துக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய கிரியைகள், மனுஷிக ஆவிகள் கட்டப்படும்படியாக ஜெபிக்கணுமே. உபவாச ஜெபங்கள், சபையில உபவாச ஜெபங்கள் பெருக வேண்டும். சோத்திர பலி விண்ணப்ப ஜெப, சோத்திர பலி இந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். இந்நேரமும் சோத்திர பலி விண்ணப்ப ஜெப, உரபகதரம ஷஹதுரி பிலகதரா எடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும். ஆமென். ஜெபாவி ஊற்றுமையா. கை தட்டி கண்ணை மூடி தம்பி ஜெபாவிக்காக கேளு தம்பி. வாயை மூடிட்டு இருக்காதீங்க. ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சோத்திர பலி விண்ணப்ப ஜெப, சோத்திர பலிகள், நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படணும்ப்பா. எங்கள் ஜனங்கள் இருதயத்துல நன்றி உள்ள இருதயத்தோடு சோத்திர பலிகளை ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே நிற்கணுமே. நேசத்துக்காய் பாடுங்க உற்சாகத்தோடு வாஞ்சியோடு. திறப்பின் வாசலில் நிற்கணுமே நேசத்திற்காய் நேசத்திற்காய் கதறணுமே. ஜெபா ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. நல்ல கரங்களை தட்டி ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. நல்ல வாய்களை திறந்து நல்ல சோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அதிகாலை ஜெபங்கள் அதிகரிக்கட்டும். எங்கள் சபையில் அதிகாலை ஜெபங்கள் அதிகரிப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே குடும்ப ஜெபங்களை தடை செய்கிற, நேரத்தை திருடுகிற எந்த ஒரு பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக. குடும்பங்களிலே ஜெப ஆவி அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு வீடும் ஒரு ஜெப வீடாய் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு வீடையும் ஒரு ஜெப வீடாய் மாற்றுங்க. என்னுடைய வீடு சகல ஜனத்திற்கும் ஜெப வீடு எனப்பட்டபடி உங்களுடைய வார்த்தை ஒன்றும் மாறாதப்பா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். அதனால கூடப்பா விண்ணப்பத்தின் ஆவியினாலும் மன்றாட்டின் ஆவியினாலும் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் வாழுகிற நாட்கள் கடைசி நாட்கள் அப்பா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்கள் தலைமுறை, அடுத்த தலைமுறை, எங்கள் பிள்ளைகள், எங்கள் குமாரர் குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்பா. ஆண்டவரே மாற்றங்கள் உண்டாகணும், மறுரூபம் உண்டாகணும் அப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிங்கள் என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாரும். என்னுடைய வீடு சகல ஜனத்திற்கும் ஜெப வீடு எனப்பட்டீங்களேப்பா. அப்படியாக எங்களுடைய வீடுகள், எங்களுடைய சபை ஒரு ஜெப ஆண்டவரே வீடாக கர்த்தர் இதை ஆசீர்வதிங்க. ஜெப வீரர்களாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக.
ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.